ஓம் சாந்தி 9/3/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது திரும்பி செல்ல வேண்டும். எனவே பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தில் இருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். தன்னுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கு யோக பட்டியில் அமருங்கள். கேள்வி: யோகத்தில் தந்தையின் முழு கரண்ட் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? பதில்: யாருடைய புத்தி வெளியில் அலையவில்லையோ, யார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் கரண்ட் கிடைக்கிறது. பாபா குழந்தைகளுக்கு சகாஷ் கொடுக்கிறார். தந்தையின் கரண்டை எடுத்துக்கொள்வது, அதாவது கேட்ச் செய்வது குழந்தைகளின் வேலையாகும். ஏனென்றால் தந்தையின் கரண்ட் மூலம்தான் ஆத்மா என்கிற பேட்டரி சார்ஜ் ஆகிறது, சக்தி கிடைக்கிறது, பாவ கர்மமும் அழிகிறது. இதற்கு தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. பகவானின் மகா வாக்கியம்: இப்பொழுது குழந்தைகளுக்கு வீட்டின் நினைவும் வருகிறது. தந்தை வீடு மற்றும் ராஜ்யத்தின் விஷயத்தை மட்டும்தான் கூறுவார். மேலும் குழந்தைகளும் ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு எது, ஆத்மா என்றால் என்ன, இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை வந்து நமக்கு படிப்பிக்கிறார் என்பதையும் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள். தந்தை எங்கிருந்து வருகிறார்? பரந்தாமத்திலிருந்து வருகிறார். தூய்மையான உலகத்தை படைப்பதற்கு தூய்மையான உலகத்திலிருந்து வருகிறார் என்பது கிடையாது. இல்லை, நான் சத்யுக தூய்மையான உலகத்திலிருந்து வருவதில்லை, நான் வீட்டிலிருந்து வந்திருக்கிறேன். அந்த வீட்டில் இருந்துதான் குழந்தைகளாகிய நீங்களும் நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நானும் நாடகப்படி ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு வீட்டிலிருந்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஏதோ ஊரிலிருந்து வருவது போன்று சகஜமாக தந்தை புரிய வைக்கிறார். அதாவது பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு பாடம் கற்பிக்கிறார். ஆனா நான் பரந்தாமத்திலிருந்து வரேன் அப்படின்னு ஏதோ பக்கத்து ஊர்ல இருந்து வர மாதிரி சொல்றார். நான் ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன். நாடகப்படி நான் அனைத்து விஷயங்களையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ அகங்காரமற்றவர்! எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ஞானக்கடல் அப்படின்னு சொல்லல. நாடகப்படி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றார். இப்பொழுது அனைவரும் டிஸ்சார்ஜ் ஆகும் நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது நாடகப்படி நான் வருகிறேன். அதாவது எல்லாருடைய ஆத்மா பேட்டரியும் டிஸ்சார்ஜ் ஆகிற நிலைமையில இருக்கு. இந்த நேரத்துல தான் நானும் வரவேண்டி இருக்கு அப்படின்றார். யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகிறது. உங்களுடைய பேட்டரி கண்டிப்பாக இப்பொழுது சார்ஜ் ஆக வேண்டும். காலையில் இங்க வந்து அமர்வதினால் மட்டும் சார்ஜ் ஆகிவிடும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, எழும் போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் கூட நினைவின் மூலம் பேட்டரி சார்ஜ் ஆகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் பாபா நினைவுல செய்யும் போது கூட பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். அதாவது உட்கார்ந்து யோகா பண்ணும் போதுதான் சார்ஜ் ஆகும்னு இல்லை, ஒவ்வொரு வேலை செய்யும் போது கூட பாபா நினைவுல செய்தால் ஆத்மாவுடைய பேட்டரி சார்ஜ் ஆகும் அப்படின்றார். நீங்கள் முதலில் தூய்மையான ஆத்மாவாக சதோ பிரதானமாக இருந்தீர்கள். உண்மையான தங்கமாக, உண்மையான நகையாக இருந்தீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகும் போது தூய்மையான சரீரம் கிடைக்கும். இது சகஜமாக தூய்மையாகுவதற்கான பட்டி. இதற்கு யோக பட்டி என்றும் சொல்லலாம். தங்கத்தையும் நெருப்பில் போடுகிறார்கள் அல்லவா? அதாவது இல்ல, பட்டி அப்படின்னா செங்கல் சூளைக்கும் பட்டின்னு சொல்லுவாங்க.
வெள்ளாவிக்கும் பட்டின்னு சொல்லுவாங்க. குடம் போடுறதுக்கும் பட்டின்னு சொல்லுவாங்க. இது தங்கத்தை சுத்தமாக்குவதற்கான பட்டி, தந்தையை நினைவு செய்வதற்கான பட்டியாகும். கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். கணக்கு வழக்குகளை முடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் கடைசி நேரமாக இருக்கிறது. அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது புத்தியில் வீட்டின் நினைவு இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இருக்காது. ஞானக் கடல் ஒரே ஒரு தந்தைதான். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். எனவே உங்களையும் மாஸ்டர் ஞானக் கடல் என்று சொல்லலாம். ஆனால் வரிசை கிரமமாக என்று சொல்லலாம். கடல் என்று சொல்லலாமா அல்லது நதி என்று சொல்லலாமா? நீங்கள் ஞான கங்கைகளாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் படிக்கிறோம். பரமாத்மா படிப்பிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். அனைவரும் சகோதரர்கள். தந்தை எவ்வளவு உழைக்கிறார்? அதாவது ஒரு மனிதனை தேவதையாக ஆக்குறது, ஒரு பாவாத்மாவை புண்ணியாத்மாவாக ஆக்குறது, தூய்மையற்ற ஆத்மாவை தூய்மையாக்குறது அப்படின்றது சாதாரண விஷயமா? அதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டி இருக்கு. நாம உழைக்கிற ஒரு பக்கம் அது வேற விஷயம். ஆனா நம்மள மாத்துறதுக்கு பாபாவுக்கு கூட எவ்வளோ உழைப்பு இருக்கு அப்படின்றார். இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அங்கு செல்கிறீர்கள் என்றால் பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அங்கு அனைவருக்கும் பிரதர்லி அன்பு இருக்கும். அதாவது அந்த சகோதர அன்பு இருக்கும். சகோதர அன்பு மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். சிலருக்கு மரியாதை கொடுப்பது, சிலருக்கு கொடுக்காமல் இருப்பது என்று அப்படி இருக்கக்கூடாது. சத்தியுகத்துல அந்த பிரதர்லி அன்பு இருக்கும். அதே அன்பு இங்கும் இருக்கணும்ன்றார். அரை கல்பத்திற்கு பாவாத்மாவாக ஆகிறீர்கள். இப்பொழுது தந்தையின் மூலமாக தூய்மையான ஆத்மாவாக ஆகிறீர்கள். நீங்கள் உடல் மனம் பணம் அனைத்தையும் தந்தையிடம் கொடுக்கிறீர்கள். இப்படிப்பட்ட தானத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. உலகத்திலே தானம் செய்றாங்க. ஆனா இந்த தானத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்றார். தானத்தை பெறக்கூடியவரும் கொடுக்கக்கூடியவரும் பாரதத்தில்தான் வருகிறார். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயங்கள். பாரதம் எவ்வளவு அழியாத கண்டமாக ஆகியிருக்கிறது. மற்ற அனைத்து கண்டங்களும் அழியப் போகிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். இதை நாலெட்ஜ் என்று சொல்வது கூட நன்றாக இருக்கிறது. நாலெட்ஜ் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதாவது ஞானம்தான் வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த படிப்பின் மூலம் மிக பெரிய ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. ராஜா ஆகக்கூடிய அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு ஈஸ்வரிய லாட்டரி என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார், உங்களுக்கு வழிகாட்டியாகி உங்களை முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன். மற்றபடி ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. எனவே மோட்சத்திற்கான கேள்வியே இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நடிப்பை நடிக்க வேண்டும். கடைசியில் பெரிய பெரிய சந்நியாசிகளும் புரிந்து கொள்வார்கள். அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் அல்லவா? அதிகாலையில் நினைவில் அமர்கிறீர்கள். இதுபோல் அமர்வதும் மிகவும் நல்லது. பாபா வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். தந்தை வருகிறாரா அல்லது தாதா வந்திருக்கிறாரா என்பது வெள்ளத்திற்கு தெரியும். அது இருக்கும் சாக்கு பைக்கு தெரியும். அதாவது சாக்கார் பாபா இருக்கும்போது அமிர்த வேளையில எல்லாரும் வந்து உட்கார்ந்து யோகா பண்ணும்போது பிரம்மா பாபாவும் முன்னாடி அமர்ந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுப்பார். சில நேரங்கள்ல திடீரென்று சிவ் பாபா பிரவேசம் ஆயிடுவார். எல்லாருக்குமே வந்து ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன் அனுபவம் ஆகும்.
எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்களா, ஓ சிவ் பாபா வந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், சிவ் பாபா வந்திருக்கிறாரா அல்லது பிரம்மா பாபா வந்திருக்கிறாரா, இது யாருக்கு தெரியும்? வெள்ளத்திற்கு தெரியும், வெள்ளம் இருக்கிற சாக்கு பைக்கு தெரியும். அதாவது சிவ் பாபாவுக்கு தெரியும், சிவ் பாபா எந்த சரீரத்துல பிரவேசம் ஆகிறாரோ அவருக்கும் தெரியும். ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து கொண்டே இருப்பார். ஒவ்வொருவருக்கும் சகாஷ் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சக்தியை கொடுக்கிறார். சர்ச் லைட் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கரண்ட் கொடுக்கிறேன். தனக்குள் அந்த சக்தியை நிறைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை புத்தி வெளியில் சென்றால் பிறகு சக்தியை பெற முடியாது. நம்முடைய யோகா சிவ் பாபாவிடம் இருக்கிறது. இவரை பார்த்தாலும் நாம் அவரை நினைவு செய்கிறோம். ஆத்மாவின் விஷயம் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆத்மாவை சுத்தமாக்குவதற்கு அதிகாலையில் தந்தையிடம் இருந்து சர்ச் லைட் பெற வேண்டும். அதிகமான சக்தி பெற வேண்டும். புத்தி யோகத்தை வெளியிலிருந்து நீக்கிவிட்டு ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். தந்தையின் கரண்டை கேட்ச் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தங்களுக்குள் சகோதர சகோதரன் என்ற உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். சகோதர ஆத்மா அழியாத சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. எனவே புருவ மத்தியை பார்த்து பேச வேண்டும். வரதானம், தன்னுடைய தொடர்பில் வரும் அநேக ஆத்மாக்களுடைய கவலைகளை அளிக்கக்கூடிய அனைவருக்கும் பிரியமானவர் ஆகுங்கள். நிகழ்கால சமயத்தில் மனிதர்களுக்கு சுயநலம் இருக்கும் காரணத்தினால், மேலும் வசதிகள் மூலம் அல்பகால பிராப்திகள் கிடைக்கும் காரணத்தினால், அதாவது ஒன்று சுயநலம், இன்னொன்று பிராப்திகள் அல்ப காலத்திற்கானது. இன்று இருக்கு, நாளை இல்லை. ஆகையால் ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு கவலையில் தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சுப சிந்தனையாளர் ஆத்மாக்களாகிய உங்களுடைய கொஞ்ச நேர தொடர்பும் கூட அந்த ஆத்மாக்களின் கவலைகளை அளிப்பதற்கு ஆதாரம் ஆகிவிடுகிறது. இன்று உலகத்திற்கு உங்களை போன்ற சுப சிந்தனையாளர் ஆத்மாக்களின் அவசியம் இருக்கிறது. எனவே நீங்கள் உலகத்திற்கு மிகவும் பிரியமானவர்கள். ஸ்லோகன், வைரத்திற்கு சமமான ஆத்மாக்களாகிய உங்களுடைய வார்த்தைகள் கூட ரத்தினங்களுக்கு சமமாக மதிப்புமிக்கதாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. யார் அனைத்து பிராப்திகளின் போதையில் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்களோ அவர்கள் மனம், சொல் மற்றும் செயலால் அனைத்து ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் தான் தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவன், சதா துக்கமில்லாத உலகத்தின் சக்கரவர்த்தி என்று அனுபவம் செய்வார்கள். சக்கரவர்த்தி என்றால் வள்ளல். தந்தைக்கு சமமான ஸ்டேஜ் அப்படின்னா துக்கஹர்த்தா சுககர்த்தா ஸ்டேஜ், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ். அப்போ பிராப்திகளின் போதையில யார் இருப்பாங்களோ, யார் சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ அவங்க மனம், செயல் ஆத்மாக்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பொறுப்பு உணர்வாங்க. நான் தந்தைக்கு சமமான துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவன், துக்கம் இல்லாத உலகத்தின் சக்கரவர்த்தி அப்படின்றது அனுபவம் செய்வாங்க. அதனால அவங்க மூலமா மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஆகையால சக்கரவர்த்தி என்றாலே வள்ளல் என்று சொல்றார். ஓம் சாந்தி.